ஹாய் நான் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் மற்றோட வணக்கம். இந்த தடவ வந்து நிதிஷ் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் நினைக்காதீங்க. இந்த தடவ நம்ம ஹரி அண்ணா இருக்கிறான். அண்ணே தேங்க் யூ. வணக்கம். முதல் முறையா உங்களோட பண்றேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹாப்பி. இதுக்கப்புறம் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்டா பண்றோம்ன்லாம் நினைச்சிராதீங்க. அந்த மாரிலாம் யோசிக்க மாட்டேன். சரி ஓகேண்ணே. ஓகே. அண்ணே எல்லாருக்குமே வந்து இப்போ ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா தான் வந்து பேச்சா போய்க்கிட்டு இருக்குது. முக்கியமா அஸ்வின் வேற ரிட்டயர்மென்ட் ஆயிட்டாரு. சென்னை வந்துட்டாரு. அது பெரிய பயங்கர அலப்பறையா இருந்தது அது ஒண்ணு. இப்போ 3வது டெஸ்ட்ண்ணே. 3வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மழையால இந்தியால வந்து இந்தியா காப்பாத்தப்பட்டுச்சு அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதான் உண்மை. இந்தியா வந்து பேட்டிங்ல வந்து பெருசா எதுவும் பண்ணல. ஒரு சிலர தவிர. 4வது டெஸ்ட் இருக்கிறது வந்து 26ஆம் தேதி ஆமா. ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமா அது என்ன பாக்ஸிங் டே டெஸ்ட். கிறிஸ்துமஸ்க்கு மறுநாள் வைக்கிறனாலயா, அப்ப கிறிஸ்துமஸ் டே டெஸ்ட்ன்னு வைக்க வேண்டியது தானே. கிறிஸ்துமஸ் டெஸ்ட்ன்னு வைக்க வேண்டியதுன்ற மாரி எல்லாருமே அங்கங்க ஒரு சின்னதா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கும் அதே கேள்வி தான். நீங்க சொல்லுங்க பாக்ஸிங் டே டெஸ்ட்னா என்ன? எதுக்காக அந்த பேர் வந்தது? இல்ல ஃபர்ஸ்ட்டு பாக்ஸிங் டேனா என்ன அப்படின்றத பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு பாக்ஸிங் டேனா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த ம். பாக்ஸிங் டேன்ற நேம் வந்துட்டு எங்க இருந்து ஆரிஜின் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு ஒரு கன்க்ளூசிவான எவிடன்ஸ் நம்மகிட்ட இல்ல. ஓ! பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு யுகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாரி கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ இந்த கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாள் வந்துட்டு பாக்ஸிங் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஓ! இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாள் இந்த நெறைய பணக்காரங்கலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? ம். அவங்க வீட்ல வந்துட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடினதுக்கு அப்புறமா, அன்னைக்கு அவங்க வீட்ல இருக்கிற செர்வன்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி லெவல் ஆஃப் லேபர் ஜாப் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு கூட ஒரு லீவுன்றது இருக்காது. அவங்க ஓ! வந்து கன்ஃபார்மா அவங்க வந்து வொர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அந்த ஓனர்ஸ் எல்லாருமே வந்துட்டு, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம எதனா ஒண்ணு ரிட்டர்ன் நம்ம பண்ணணும் அப்படின்றதுனால, அவங்க வந்துட்டு ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டோ, ம். அல்லனா வந்துட்டு ஃபுட்ஸோ, அப்படி ஓ! இல்லனா ஒரு சிலர் வந்துட்டு பணமோ கூட வச்சு ஒரு பாக்ஸ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணதுனால, இது வந்துட்டு பாக்ஸிங் டே அப்படின்ற மாரி ஒரு பேர் வந்து வந்தது. ஓகே, ஓகே. இது பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படின்றது எதனால வந்துச்சு அப்படின்னா, நெறைய ஸ்போர்ட்டிங் ஈவென்ட்ஸ் வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் முன்னிட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு மேட்ச் நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா, மக்கள் வந்துட்டு வரமாட்டாங்க. பட் ஆனா ம். கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் நம்ம வந்துட்டு வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கிரவுட் வந்துட்டு வர ஆரம்பிச்சது. இது கிரிக்கெட்டுக்குன்னு மட்டும் கிடையாது. ஃபுட்பாலா இருக்கட்டும், பாக்ஸிங்கா இருக்கட்டும், பேஸ்பால் அந்த மாரி நெறைய டோர்னமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஒரு டேல வந்துட்டு மேட்சஸ் நடக்கும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஆடியன்ஸ் பக்கத்துல. ஸோ இது வந்துட்டு பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெல்பர்ன்ல வந்துட்டு இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1995க்கு அப்புறமா மெல்பர்ன்ல தான் நம்ம இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ட்ரெடிஷனலா. ஓகே, ஓகே, ஓகே. நான் என்ன நெனச்சேன் அப்டின்னு தெரியுமா? ஓகே. இது கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி வந்து ஏதாவது பாக்ஸிங் மேட்ச் வப்பாங்க. அதனால தான் டம் டும்ன்னு குத்தி இது இல்ல பண்ணது. கன்ஃபார்மா அதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஸ்துமஸ் நெறைய பாக்ஸிங் மேட்சஸும் நடந்திருக்கு. ஓ! பட் ஆனா இப்படியும் பாக்ஸிங் கனெக்ட் இருக்கா? ஆமா. நெறைய பாக்ஸிங் மேட்சஸும் நடந்திருக்கு. பட் ஆனா அந்த பாக்ஸிங் டே அப்படின்றதுக்கான ரீசன் வந்துட்டு இதுதான். அதாவது கிஃப்ட்ட வந்து ஆமா. பாக்ஸ்ல கட்டி பாக்ஸ்ல போட்டு கட்டி குடுக்குறது. குடுக்குறதுனால அது வந்துட்டு பாக்ஸிங் டே அப்படின்ற ஆஹா! மாரி வந்திருக்கு. இந்த ட்ரெடிஷன் நல்லா இருக்குது. ஓகே. இதே மாரி நமக்கு இந்த வேல பார்க்குற நேரத்துல வந்து ஏதாவது போட்டு இந்த மாரி பண்ணி குடுத்தா நல்லாருக்கும். இல்ல ம். இப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஆஃபீஸஸ்லயும் வந்துட்டு உங்களுக்கு தீபாவளி போனஸ் அப்படின்றது இருக்கு. பொங்கலுக்கு வந்துட்டு அதே மாரி நம்மளுக்கு இருக்கு. அதே மாரி அவங்களுடைய எக்ஸ்ட்ரார்டினரி ஃபெஸ்டிவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ்க்கு அவங்க அந்த மாரி ஒரு டே வச்சு அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, ஓகே, ஓகே. சரி ஓகேண்ணே. இப்ப வந்து இது வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா இடையே நடக்கிறதுனால மட்டும் தான் இது பாக்ஸிங் டே டெஸ்ட்ன்னு சொல்றாங்களா? இல்ல இந்த உலகத்துல வேற எந்த இடத்துல, எந்த நாட்டுல இது பண்ணாலும் இது வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட்டா சொல்றாங்களா? இல்ல இது நம்ம மெயினா வந்துட்டு நம்ம இந்த செனா கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஆமா. அங்க வந்துட்டு பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சஸ் வந்துட்டு ரெகுலரா நடக்கும். ம். இப்ப அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சம்மர்ஸ் வந்துட்டு அந்த பக்கத்துல தான் இருக்கும். உங்களுக்கு ஓகே. நியூசிலாந்துல நடக்கிற டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால நடக்கிற டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும், ஈவன் வெஸ்ட் இண்டீஸ்ல கூட அந்த டேட்ஸ்ல வந்துட்டு மோஸ்ட்டா மேட்சஸ் நடந்ததா எனக்கு ஞாபகம் இல்ல. பட் அந்த மாரி நடக்கும்போதே அது வந்துட்டு பாக்ஸிங் டே டெஸ்ட்ன்னு தான் சொல்லுவாங்க. இந்தியா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏசியன் கண்ட்ரீஸ்ல இந்த டேட்ல வந்து மேட்சஸ் நடக்காது. ரீசன் என்னன்றது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வின்டர் சீசன் இங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும். ஓகே, ஸோ, இங்க ஓகே. வந்து நம்மளுக்கு கிரிக்கெட் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு ஓகே. இல்லாதனால, பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சஸ் மோஸ்ட்டா வந்து இந்த செனா கண்ட்ரீஸ்ல தான் நடக்கும். ஸோ, எங்க இந்த மேட்சஸ் நடந்துச்சு அப்டின்னாலும், இந்த டேல நடக்கக்கூடிய மேட்ச் வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. இப்போ வந்து இது இந்தியால நடக்க நடக்க முடியாத கண்டிஷன்ல இருக்கனால ஆமா. வந்து அது பெருசா பாக்ஸிங் டே அதனால டெஸ்ட் அப்படின்றதும் ஆமா, சொல்ல முடியல. பட் ஆனா இந்தியாலயுமே இது கிறிஸ்துமஸ்ன்னு ஒண்ணு செலிப்ரேட் பண்றாங்கல்ல. ஆமா. அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம் இல்லையா? இல்ல அதான் 26த் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பாக்ஸிங் டே அப்டின்ட்டு இப்ப எப்டி நம்ம பிப்ரவரி 14த் வந்து நீங்க பசங்க எல்லாருமே வந்து வேலண்டைன்ஸ் டேன்ட்டு நீங்க அக்ராஸ் தி வேர்ல்ட் நம்ம வந்து கொண்டாடுறோமோ, 26த் வந்துட்டு அக்ராஸ் தி வேர்ல்ட் அது வந்துட்டு பாக்ஸிங் டே தான். ஓகே, 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 ஓகே. சரி ஓகேண்ணா. அப்புறம் இன்னொரு ஒரு டவுட்டு. இது வந்து எம்சிஜி மெல்போர்ன்ல மட்டும் தான் நடக்குமா? இல்ல மத்த எல்லா அடிலைடு, பிரிஸ்பேன், சிட்னி அதெல்லாம் வருஷம் வருஷம் மாத்துவாங்களா? இல்ல அது இது ஒரு சின்ன கேள்வியா இருக்குல்ல எல்லாருக்குமே. ஓகே. இந்த டவுட் நெறைய பேருக்கு இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியால நெறையா அ செக்டர்ஸ்ல நடந்திருக்கு. பட் 1975 ஆர் 1976
ஒரு சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஆஸ்திரேலியா வந்துட்டு அந்த சீரிஸ்ல விளையாண்டாங்க. கிரேக் சாப்பல்ன்னு நெனைக்கிறேன். ஆ. அவங்களுடைய கேப்டன் அண்ட் தென் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்துட்டு கிளிவ் லாய்டு வந்துட்டு ஓகே. கேப்டன்ஷிப்ல இருந்தாரு. அந்த டைம்ல நடந்த ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்ல வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு எக்ஸ்ட்ரார்டினரி கிரவுட் வந்துட்டு உங்களுக்கு ஓ! எம்சிஜில வந்திருந்தது. அதுல ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 85,000+ ஓ! கிரவுட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓகே. வந்திருந்தது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெஸ்ட் மேட்ச்க்கு டே 1ல வந்துட்டு அவ்வளோ பெரிய மேசிவ் கிரவுட் வரது. ஸோ அத பார்த்தோனே வந்துட்டு எம்சிஜி என்ன பண்ணாங்கன்னா, மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்டின்னா, இதுக்கான ரைட்ஸ் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் வந்துட்டு ஒண்ணு வந்துட்டு எவ்ரி சீசன் இங்க நடக்க போகுது. அதனுடைய ரைட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு எம்சிஜி குடுத்துருங்க அப்டின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டுக்கு வந்துட்டு ஒரு விண்ணப்பம் ஒண்ணு குடுக்குறாங்க. அது குடுத்தத வந்துட்டு அவங்க வந்து கன்சிடர் பண்ணாங்க. ஏன்னா, மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஃபெசிலிட்டீஸ் இருக்கிற ஒரு கிரவுண்ட். ம். ஒரு ரெயின் அஃபெக்ட் ஆனாலும் சரி, அங்க இருக்கிற ட்ரெயினேஜ் சிஸ்டமா இருக்கட்டும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற மேஜர் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற கெப்பாசிட்டி. இப்ப தான் வந்து நம்ம இங்க நரேந்திர மோடி ஸ்டேடியம் வந்துட்டு அதுக்கு மேல வந்துட்டு அதிக கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமா இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் தான் அதனுடைய கெப்பாசிட்டி வைஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் நம்ம நடத்தும்போது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இங்க நம்மளுக்கு வந்துட்டு சம்மர் ஹாலிடேஸ் இருக்குல்ல. ம். அதே மாரி ஆஸ்திரேலியால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்துமஸ் ஈவோட தான் அவங்களுடைய சம்மர் ஹாலிடேஸ் வரும். ஸோ பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலியா வந்துட்டு நெறைய கிரவுட் வந்துட்டு வர்றதுக்கு ஒரு ஏத்த ஒரு கிரவுண்டா வந்துட்டு எம்சிஜி ஓ! இருந்ததுனால, ஆஃப்டர் 1995க்கு அப்புறமா நடக்கிற எல்லா பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சும் அதுக்கப்புறமா ஸ்பில் அவுட் ஆகாம வெறும் எம்சிஜில மட்டும் தான் நடந்துகிட்டு வருது. அண்ட் எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. வழக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்துமஸ் அப்படின்றது வந்து யுஎஸ்லயும், யுகேலயுமே இன்னும் பயங்கரமா கொண்டாடுவாங்க. பட் அந்த இடத்துல வந்து வைக்காம இது பர்ட்டிகுலரா ஆஸ்திரேலியா மட்டும் இது பண்றது வந்து அது எந்த விதத்துலன்னு எனக்கு ஒரு இல்ல சின்ன டவுட்டா இருக்கு. யுஎஸ், யுகேல வந்து நீங்க யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரிக்கெட் வந்துட்டு அதிகமா வந்துட்டு விளையாடாத ஒரு கண்ட்ரி. நீங்க அங்க வந்து நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம அ ஒரு பாஸ்கெட் பாலா இருக்கட்டும், அப்டி இல்லனா வந்துட்டு ஒரு பேஸ் பாலா இருக்கட்டும், அந்த மாரி மேட்சஸ் அங்க டெஃபினட்டா நடக்கும். நம்ம அத வந்துட்டு அதிகமா ஃபாலோ பண்ணாதனால நம்மளுக்கு அது தெரிய மாட்டேன்து. ஓகே. ஸோ ஈவன் வந்துட்டு பாக்ஸிங் மேட்சஸ் அந்த மாரி மேட்சஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பா யுஎஸ்ல வந்துட்டு உங்களுக்கு நடக்கும். யுகேல வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் அது வந்துட்டு சம்மர் கிடையாது. யுகேவோட ஓ! சம்மர் ஓகே, வந்து ஓகே. உங்களுக்கு டிஃபரெண்ட்டா உங்களுக்கு இருக்கும். இது அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லா அந்த ஸ்ப்ரிங் சீசன் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா, யுகேலயும் வந்துட்டு உங்களுக்கு அதிகமான பாக்ஸிங் டே மேட்சஸ் நடக்கிறது கிடையாது. மோஸ்ட்டா வந்துட்டு இங்கிலாந்து வந்துட்டு இங்க வந்து விளையாடுவாங்க. அ இந்த மாரி டைம்ல வந்துட்டு இங்க வந்து விளையாடுவாங்க. ஆஸ்திரேலியால ஆஸ்திரேலியால வந்து சம்மர் விளையாட மாட்டாங்க. அப்படின்ற ஒரு ஆமா, காரணத்தினால ஆஸ்திரேலியால வந்துட்டு சம்மர்ன்ற காரணத்துக்காக இங்க நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு ரொம்ப வேர்ல்ட் வைட் ஃபேமஸா இருக்கு. ஓகே. இதனால தான் மக்களே ஒட்டுமொத்தமா வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட்னா என்ன அப்படின்றது, எதுக்கு இவ்வளோ ஸ்பெஷலா கொண்டாடப்படுது அப்படின்றதுமே வந்து நம்ம ஹரி அண்ணா சொல்லியிருக்காரு. சரி ஓகேண்ணே. ஆக்சுவலா வந்து எனக்கு இருந்த டவுட்டையும் ஒட்டுமொத்தமா பாக்ஸிங் டே டெஸ்ட்னா என்ன அப்படின்ற டவுட்டையுமே வந்து கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஆடியன்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கிற உங்களுக்குமே வந்து கரெக்ட்டா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாக்ஸிங் டே. பாக்ஸிங் டேக்கான ரீசன் என்ன அப்படின்றதையுமே வந்து ஹரி அண்ணா சொன்னாரு. அண்ட் பாக்ஸிங் டே டெஸ்ட்டுக்கான ரீசன் என்ன அப்படின்றது எதுக்காக ஸ்பெசிஃபிக்கா மெல்போர்ன், ஆஸ்திரேலியால மட்டுமே இது வந்து கொண்டாடப்படுது அப்படின்ற விஷயமே வந்து சொன்னாங்க. ஸோ, இதனால தான் வந்து பாக்ஸிங் டெஸ்ட் உருவானது அப்படின்றதுமே வந்து ஹரி அண்ணா சொல்லியிருக்காரு. ஸோ, தேங்க்யூண்ணே. தேங்க் தேங்க் யூ யூ சோ சோ மச். மச். இந்த வீடியோ நல்லபடியா பண்ணியாச்சு. வேற ஒரு வீடியோல உங்கள கண்டிப்பா சந்திக்கிறேன். பண்ணலாம். ஓகே. கண்டிப்பாண்ணே. அப்பா! அப்புறம் ஓகே நல்ல பேர் வாங்கியாச்சு. சரி ஓகே மக்களே வேற ஒரு வீடியோ இந்த அருண் சந்திக்கிறேன். ஹரி அண்ணா உங்கள சந்திப்பாரு. அன்டில் தென் வணக்கம். தேங்க் யூ.